இது டெல்டா டைரக்டர். நான் உங்க சிவா. இந்த வீடியோவில் ஒரு வெப் சீரிஸை தான் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்பில் வெளியான முத்து என்கின்ற காட்டான் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸை பற்றி இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். இது வந்து டைரக்டர் மணிகண்டன் அவர்களோட இயக்கத்தில் உருவான ஒரு வெப் சீரிஸு. அந்த நம்பிக்கையில் இந்த வெப் சீரிஸை நம்ம பார்த்தோம். விஜய் சேதுபதி அவர்களே வந்து இந்த வெப் சீரிஸை வந்து தயாரிச்சிருக்கிறார். ஹாட் ஸ்டாரில் வந்து இந்த வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, மதுரைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு பாறை மேலே விஜய் சேதுபதியோட தலை வந்து கிடைக்கிது. பாடி கிடைக்கல, வெறும் தலை மட்டும்தான் கிடைக்கிது. அந்த தலையை எடுத்துக்கிட்டு போலீஸ்காரங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இது யாரு என்ன அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2017 நடக்கிற மாதிரி இந்த காட்சி அமைப்பு வந்து அப்படியே ஆரம்பிக்குது. கடைசியாக அந்த இன்வெஸ்டிகேஷன் அங்கே இங்கே அப்படி இப்படின்னு போய் ஒரு இடத்துல வந்து முடியுது. அதோட அந்த வெப் சீரிஸுமே வந்து முடிஞ்சிருதுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? கடைசியில் இந்த தலை வந்து விஜய் சேதுபதியோடதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. யார் இந்த விஜய் சேதுபதி வந்து கொன்னா, எதனால வந்து இந்த கொலை நடந்துச்சு, விஜய் சேதுபதி யாரு என்ன அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. கடைசி விவசாயியா இருக்கட்டும், ஆண்டவன் கட்டளையா இருக்கட்டும், காக்கா முட்டையா இருக்கட்டும், இந்த மாதிரி படங்களை எடுத்த ஒருவர் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கும் போது இந்த படம் வந்து ஒரு உருப்படாத படம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மனசுக்கு தோணுது. ஏதாவது yellow bag பாத்தீங்களா? அன்னைக்கு மருந்து வச்சுட்டு போயிட்டு சீரியஸாக எடுக்க வேண்டிய அவசியம் என்ன, இதை வந்து ஒரு படமாகவே எடுத்துருக்கலாமே அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, சில கொலைகள், தலையை வெட்டி முண்டம் இல்லாமல் வெறும் தலை மட்டும் காமிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு வேறு சென்சாரில் வந்து கட் ஆயிருமோ என்னமோ அப்படிங்கிறதுனால வந்து இதை வெப் சீரிஸாக வந்து எடுத்திருக்கலாம். விஜய் சேதுபதி அவர்கள் வந்து மணிகண்டன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு பணம் போட்டு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. பட் அதுக்கு ஒர்த்தான வெப் சீரிஸ் ஆகுது அப்படின்னா அங்கே வந்து ஒரு கேள்வி. 10 எபிசோடு வந்து இந்த வெப் சீரிஸ் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. நிறைய ஒரு இழுவையான ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 எபிசோட்லேயே இந்த வெப் சீரிஸை வந்து முடிச்சிருக்கலாம். இவ்வளோ தூரம் இழுத்து அங்கே எங்கேயும் அப்படி சொல்ல வேண்டியதில்லை, என்னமோ அப்படி சொல்லியிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக வந்து நான் பார்க்குறேன். ஒரு கிராமத்தில் விஜய் சேதுபதி அவர்களோட தலை வந்து கிடைக்கிது. அதை போலீஸ்காரங்க எடுத்துக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் கேரளா நோக்கி போகுது, அங்கே போகுது, இங்கே போகுது, எங்கெங்கேயோ போகுது. அது யார் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியாக அவர் பேர் வந்து முத்து அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. முத்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், ஏது பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத வந்து நான் லீனியரில் வந்து சொல்லியிருக்காங்க. 2014 நடக்கிறது, 2007 நடக்கிறது, 2005 நடக்கிறது. ஒருத்தவங்களும் இப்போ ஒருத்தர் அவரோட வந்து அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத வந்து சொல்கிற மாதிரி ஃப்ளாஷ்பேக் வந்து அப்படியே காமிச்சிட்டே போகுது. ஒரு பக்கம் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து நடந்துக்கிட்டு, எதனால் அந்த கொலை நடந்துச்சு, என்ன ஏது அப்படிங்கிறத வந்து கடைசியாக வந்து ரிவீல் ஆகுது. சாதாரணமான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஒரு 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 மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன், அவர்கிட்ட வந்து விஜய் சேதுபதி வந்து வேலை பார்க்குறாரு. அந்த கோடீஸ்வரனையே வந்து கொலைகாரன் வந்து கொன்னுடுறாங்க. அதனால விஜய் சேதுபதி வந்து பழி வாங்குறாரு. பழி வாங்கிட்டு தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி ஒரு விஷயத்தை செய்கிறாரு. அதுதான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ். இது வந்து ஒரு உருப்படியான கதையா அப்படின்னா இல்லை, இது ஒரு புதுமையான ஒரு கதையே கிடையாது. என்னமோ ஸ்டார்டிங்கில் ஹீரோவே ஸ்டார்டிங்கில் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் அதில் புதுமையாக இருக்குது. அப்படிங்கிறத தவிர்த்துட்டு இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கேரளாவிலேருந்து போலீஸ் வந்து தமிழ்நாட்டை நோக்கி வருவாங்க இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு. டக்குன்னு சென்னைன்னு போட்டிருக்கலாம், இல்லை மதுரைன்னு போட்டிருக்கலாம், அந்த ஊரை போட்டு காமிச்சிருக்கலாம். ட்ரெயினில் வரதெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ட்ரெயின் அங்கேருந்து கிளம்பி 8 மணி நேரம் வருதுன்னா 8 மணி நேரத்தில் 8 நிமிஷத்தை காமிக்கிறாங்க. அந்த ட்ரெயின் வர்றதை அப்படியே காமிச்சிக்கிட்டே இருக்கானுங்க. அது ஓடிக்கிட்டே இருக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப இழுவையாக இருந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த 9வது எபிசோடில் வந்து 2 மர்டர் பண்ணுவார் விஜய் சேதுபதி. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு எபிசோடு தான் வந்து பார்க்குறதையே வந்து நான் ஓட்டி விடாமல் பார்த்தேன் அப்படின்னே சொல்லலாம். மற்றது எல்லாத்தையும் ஓட்டி தான் விட்டேன், தள்ளி விட்டு தான் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அமைஞ்சிச்சு. அது வந்து நல்லா இருந்துச்சு. அந்த வானம் வெடி பட்டாசை விட்டு அவங்களெல்லாம் கிளப்பி விடுறது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் வந்து இந்த வெப் சீரிஸில் வந்து குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது.
விஜய் சேதுபதி வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா, ஒரு ரொமான்டிக் ஹீரோவா, இல்ல ஒரு என்ன மாதிரியான ஹீரோ அப்படிங்கிறதே இன்னும் அவரால் வந்து கண்டுபிடிக்க முடியலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கு. பட் என்ன அப்படின்னா, அவர் வந்து லவ் போர்ஷன்ஸ்ல அவரோட அந்த கண்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல யதார்த்தமாவே நல்லாவே அந்த இதுக்கு வருது அப்படிங்கிறது. 2 லவ் போர்ஷன்ஸ் இருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், இந்த வெப் சீரிஸ்ல. அது 2மே நல்லா இருந்துச்சு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா, எனக்கு பிடிக்காது. எனக்கும் வந்து இந்த படம் வந்து பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மாதிரியா ஒரு இழுவையான ஒரு அறுவை அப்படின்னே வந்து சொல்லலாம். அவ்வளவுதான். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.